ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டீமன்ஸ் டாஸ்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எதுவுமே தலை வால்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் அதிகமாக தன்னை நல்லவராக காட்டிக்கிறவங்களோ இல்லைன்னா நல்லவங்களா இருக்கிறவங்களோ, அதிகமாக கலகம் பண்ணாதவங்க, அதிகமாக பிரச்சனை பண்ணாதவங்க, அடுத்தவங்க பிரச்சனையில் போய் மூக்க நுழைக்காதவங்க, இப்படி மொத்தத்தில் ரொம்ப டீசெண்டாக அமைதியாக ஒன்று அவங்க நல்லவங்க இல்லை தன்னை நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை அடக்கிட்டு பேசாமல் இருக்கிறவங்க. இந்த இதில் டாப் 8 பீப்புளை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதோட காரணம் என்னங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ டாப் 8 அதாவது ரேங்க் பண்ணி முதல்ல ஒரு 8 பேரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ மஞ்சரி வாசித்த டாஸ்க்கு. ஸோ இப்போ அதுக்கு உண்டான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒன்று நம்ம ஓட்டிங் வைப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே உள்ள மஞ்சரி ஒருத்தரை பற்றி முரண்பாடான டாபிக் சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, முரண்பாடு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மஞ்சரியும் முத்துக்குமரனும் அவங்க என்ன பாயிண்ட்ஸ் வேலிடாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் இது டிஸ்கஷனுங்கிறது முதல்ல ப்ரைமரியாக இருக்கணும், ஓட்டிங்கிறது தான் செகண்ட்ரியாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆளை சொல்கிறது அவங்களுக்கு ஏன் நம்ம அவங்கள செலக்ட் பண்ணுறோங்கிறத ஒரு டிஸ்கஷனை சொல்லலாம். இல்லைன்னா நம்ம ஏன் ஒருத்தர் பிடிக்கலைங்கிறதுக்கு அதோட முரண்பாடான கருத்தை சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடைக்கணும். அப்போ தான் அது டிஸ்கஷனாக இருக்கும். ஸோ பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஓட்டிங்க்கு போகணுமே தவிர ப்ரைமரி ஓட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. ஸோ இப்போ இந்த டாப் 8 ரேங்கிங்க்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சத்யா, ஆனந்தி, ரஞ்சித் இவங்க எல்லாத்தையுமே நிறைய பேர் நேம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.